சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அவங்களோட ஆனுவல் கேலண்டர்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த இயற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே விட்டுட்ருக்காங்க. அதன் வழியில் இப்போ ஜனவரி 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யூபிஎஸ்சி ரெகுலராக இயர் ஆன் இயர் கொடுக்கக்கூடிய டேட்டில் வந்து 99.99% அவங்களுக்கான எக்ஸாம்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க, நோட்டிஃபிகேஷனும் விட்டுருவாங்க. ஸோ அதன்படி இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வந்திருக்கு, அதில் என்னென்ன டவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், யூபிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது January 22, 2025 அண்ட் இதுக்கான விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு February 11 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, February 11 வரைக்கும் இருக்குது. February 11 வரைக்கும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விண்டோ இருக்குது. February 11 என்ன டைம் வரைக்கும் அப்படின்னு சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சார் நான் ஆல்ரெடி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஓடிஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ். இல்லை நான் நியூ இப்போ தான் வந்து இது பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் திங் யூ ஹவ் டு ஃபைல் தி ஓடிஆர்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு யூபிஎஸ்சியில் ஒரு சின்ன ஓடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ அதுலேருந்து உங்களோட நம்பர்ஸ்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் அப்ளை ஃபார் த எக்ஸாம். ஸோ ஓடிஆர் ஃபைல் பண்ணலைன்னா உடனே வந்து உங்களோட ஓடிஆர் ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ அண்ட் மீன்வைல் இந்த இதெல்லாம் ஃபைல் பண்ணுறதுல என்னென்ன டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கோ அதையும் வி வில் சி. ஓகே, அண்ட் மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னா இட் இஸ் 25/5/2025. சரிங்களா, மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 25 உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் திங் சார் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான், அரௌண்ட் 979 இருக்குது, விச் இஸ் ஆல்சோ அ டீசென்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். தொடர்ந்து we are getting decent number of vacancies which is very good opportunity. ஓகேவா, 979 வேகன்சிஸ் டோட்டலாக உங்களுக்கு இந்த சிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் மேஜர் டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஓடிஆர் ப்ரொஃபைல் வந்து ஃபைல் பண்ணுறதுல வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் இல்லையா. இந்த ஓடிஆர் ப்ரொஃபைலில் ஃபைல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சார் இந்த நான் ஓடிஆர் ஃபைல் பண்ணிட்டேன், அதில் ஏதாவது நான் சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா என்ன சார், அதில் என்ன கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஓடிஆர் ஃபைல் பண்ணதுலேருந்து ஒன் டைம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒன் டைம் எடிட்டிங் சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அந்த எடிட்டிங் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் எக்ஸாம் க்ளோசிங் விண்டோ இருக்கு இல்லையா, அதாவது 11 February 2025 அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 7 நாள் இருக்கும். 12/2025 to 18/2025. ஸோ இந்த 7 நாள் தான் உங்களுக்கு இந்த எடிட்டிங் விண்டோ பீரியட். ஓகேவா, இந்த பீரியடில் ஒன் டைம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அகைன் ஐம் சேயிங் ஒன் டைம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டவுட் உங்களுக்கு இருக்கிறது மேக்ஸிமம் ஓடிஆர் ரிலேட்டடாக. ஃபைலிங்கில் இஷ்யூ இருந்தால் ஓடிஆரில் நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன்னா கவலையப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். யூ ஹாவ் த சான்சஸ், ஒன் டைம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒன்ஸ் 11 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணலாம், February 11. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். நிறைய பேர் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ அப்பியர் ஆகிறவங்க நம்ம அகாடமிலே வந்து இந்த வருஷம் கோர்சஸ் என்ரோல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் யூபிஎஸ்சி கோர்சஸ் என்ரோல் பண்ணுறவங்களாம் கேட்குறது சார் நான் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், மீன்வைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 21 ஏஜ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டில் ஆகலை, எனக்கு மார்ச் மாதம் தான் ஆகுது, மே மாதம் தான் ஆகுது. ஸோ இதில் என்ன சார் பண்ணலாம், இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது 21 இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஏஜ் 21 இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 August 2025 by 1 August 2025 அந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு 21 வயசு வந்தாலே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஆர் எலிஜிபிள் டு த எக்ஸாம் தான். ஸோ 21 ஏஜ் லிமிட் அப்படின்றது யூ ஷுட் அட்டைன் இட் பை 1 August 2025. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ புதுசாக வந்திருக்க சில நோட்டிஃபிகேஷனில் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மெயின்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய டேப்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமானதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா குரூப் ஏ சர்வீசஸ், குரூப் பி சர்வீசஸ், ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா சர்வீசஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் திங் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீசஸில் நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆர் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் டு ஃபாரின் சர்வீசஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் உங்களோட குரூப் ஏ சர்வீசஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸில் ஐடி, அப்புறம் இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸில் கஸ்டம்ஸ் எடுத்துக்கோங்க, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் டிராஃபிக் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீசஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீசஸ்,
அப்புறம் இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் பர்சனல் சர்வீசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்சஸ் சர்வீசஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீசஸ், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், அடுத்து இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீசஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீசஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப் இந்த இதில் இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இதில் வந்து குரூப் பி சர்வீசஸில் வருது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ். அடுத்து அதே டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய போலீஸ் சர்வீசஸ். சிமிலர்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய போலீஸ் சர்வீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக உங்களோட குரூப் பி சர்வீஸில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீசஸ் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? திஸ் ஷுட் பி யுவர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இது ஆல்ரெடி இன்டர்வியூ அப்பியர் நம்ம அகாடமிலே இப்போ இன்டர்வியூ அப்பியர் ஆனவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்ககிட்ட கேட்டு அதோட ப்ரிஃபரன்ஸில் இந்த லிஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். யூ கேன் கோ வித் இட். சரிங்களா? அந்த லாஸ்ட் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபி. ஸோ சார் என்ன ஹாபிஸ் ஆர் ஃபில் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உண்மையிலே உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கோ அதை ஓப்பனாக போடுங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் திங் ஓகேவா? இட் ஷுட் பி ரீடிங், குக்கிங் ஆர் பிளேயிங், வாட் எவர் த ஸ்போர்ட்ஸ் யூ மே பிளே, ஆர் இட் மே பி சம்திங் கிரியேட்டிவிட்டி, காவிங் மாதிரி இருக்கலாம், இல்லை பெயிண்டிங் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், மினியேச்சர் ஆர்ட் மேக்கிங் இந்த மாதிரி இருக்கலாம். பட் எல்லாமே யூனிக்காக இருக்கணுமா சார்? அப்படிலாம் தேவையில்லை. இட் கேன் பி பேசிக்காக இருக்கலாம். சார் புக் ரீடிங் எல்லாருமே போடுறாங்க, போடலாமா? போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி திங் இட் ஷுட் பி ரியல். உண்மையிலே நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணியிருந்தால் போதும். எது போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் நார்மலாகவே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த டிபேட்ஸு, எலாக்குவேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பங்கு பெற்றிருப்போம். அதை வந்து ஒரு இதாக நீங்கள் போடக்கூடாது. பிகாஸ் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வி கேன் என்டர்டைன். அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இது பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரு டிபேட் அப்படின்றது எப்படி போகாது அப்படின்னா ஒரு பொலைட்டான மேனரில் வந்து போகாது இல்லையா? அதோட அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ பேனலோட அட்மாஸ்பியரவே மாற்றிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிங்கிங் இஃப் யூ ஆர் வெரி குட் சிங்கர் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் யூ கேன் புட் இன். அதர்வைஸ் ரேண்டமாக நீங்கள் வந்து ஹம்மிங் பண்ணுறதுலாம் யூ கேனாட் கிளைம் இட் அஸ் சிங்கிங். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போடாதீங்க. அப்புறம் ஹியரிங் சாங்ஸ் அப்படின்னு போடுறது. இந்த ஹியரிங் சாங்ஸு அதில் கூட அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா வேல்யூஸ் பார்ப்பாங்க, க்ரியேட்டிவிட்டி பார்ப்பாங்க. ஏன்னா ஹியரிங் சாங்ஸ் ஒரு ஹாபியாக வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஓவர் த பீரியட்ஸ் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. அப்போ அதில் நீங்கள் ஷுட் பி வெர்சடைல். பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஹியரிங் சாங்ஸு இந்த மாதிரி சர்ஃபிங் த நெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யுவர் ஹாபி. அந்த லாஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கட் ஆஃப் எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மார்க் ஸ்டேட்டஸ் லாஸ்ட்டு 5 years to 6 yearsக்கான இந்த பர்டிகுலர் கட் ஆஃபே வந்து வில் ஷோ யூ. 2018 98 கட் ஆஃப் 200க்கு, 19 98, 20 92.5, 21 87.54, 22 88.22 அண்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா 2001 75.41. அண்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் எழுதின வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் 80 இருக்கலாம், 80 to 85 இருக்கலாம். இந்த வருஷம் ஈஸியாக பேப்பர் இருந்தது அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருந்ததுன்னா 90 to 95 இருக்கலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 75 to 80 இருக்கலாம். இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப்கான ரேஞ்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஏன் சொல்கிறோன்னா இதை வச்சு ஹவு டு ஸ்ட்ராட்டஜைஸ் யுவர் ப்ரிப்ரேஷன். நம்ம சென்டம் 200க்கு 200 எடுக்கிற மாதிரி ப்ரிப்ரேஷன் கிடையாது. இது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மார்க் எடுக்கிறது தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே யூ வில் பி இன் திஸ் சர்வீஸ். ஸோ ஹவு டு ஸ்ட்ராட்டஜைஸ் யுவர் ப்ரிப்ரேஷன். எந்த இடத்த படிக்கணும், எந்த இடத்த படிக்கக்கூடாது, எதை விடணும், எதை விடக்கூடாது அப்படின்ற விஷயங்களில் ஹவ் டு பி வெரி கிளியர். ஸோ ஆன் தட் ஃப்ரண்ட் நம்ம அகாடமி சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூன் சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காகவே வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது மோர் இன்க்ளூசிவாகவும் இருக்க போகுது, எல்லாருக்குமே அது உள்ள பயனுள்ளதாகவும் இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே எல்லாரும் பெற்று பயனடைங்கள். And all the best for your UPSC prelims exam. Thank you.